தமிழகம் எங்கும் மேக்ஸ் கோல்டு கேஷ் ஃபார் யுவர் கோல்டு. மேக்ஸ் கோல்டு நீங்க தங்க மட்டும் இல்லைங்க, பிளாட்டினம், டைமண்ட், சில்வர், ரூபினி எதை வேணாலும் விற்கலாம். உங்களுக்கான பணம் ரொக்கமா கையிலயோ இல்லைன்னா பேங்க் அக்கௌண்ட்லயோ உடனடியாக செலுத்திடுவாங்க. மார்க்கெட் மதிப்பை விட 100 ரூபாய் ஒரு கிராமுக்கு உங்களுக்கு கூடுதலாக கிடைக்கும். தமிழ்நாடு முழுக்க டோர் ஸ்டெப் சர்வீஸும் இவங்க ப்ரொவைட் பண்றாங்க. உங்களுக்கு கோல்ட விற்கணும்னு அதுக்கு ஒரே ஒரு பெஸ்ட் பிளேஸ் மேக்ஸ் கோல்டு தான். கால் 04445454545. வணக்கம். பிக் டாபிக் வித் கார்த்திக் மாயகுமார். நேரம் ஆக 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 ஈரான்ல கான்ஃபிளிக்ட் அப்படின்றது பெருசா போயிட்டு இருக்கு. இதில் உயிரிழந்தவங்க சம்மந்தமான சில எண்ணிக்கைகள் கிடச்சிருக்கு பாருங்க. அதெல்லாம் கேட்குறப்ப அவ்வளோ ஷாக்கிங்காக இருக்குங்க. யுக்ரைன் ரஷ்யா கான்ஃப்ளிக்ட் என்ன கான்ஃப்ளிக்ட் இதுக்கு முன்னாடி அப்படி போய்கிட்டு இருக்கு. இதெல்லாம் தாண்டி அமெரிக்கா ஒரு வேலையை பார்க்க போகிறோன்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கு ரஷ்யா ஒரு பதில் கொடுத்துருக்காங்க. இது எல்லாத்தை பற்றி தான் முழுக்க முழுக்க பார்க்க போகிற நிகழ்ச்சிக்குள்ள போகலாம். இப்போதைக்கு இந்திய அரசு வெளியிட்டிருக்க செய்தி குறிப்பு என்ன தெரியுமா? ஈரானில் இருக்கிற இந்தியன்ஸ்லாம் அங்கேருந்து உடனடியாக வெளியேறுங்கன்னு சொல்லியிருக்காங்க. இப்போ இருக்க செய்தி அதுதான். ஏன்னா நாளை பின்ன அமெரிக்கா தாக்க போதோ இல்லையோ அது செகண்டரி. ஆனால் அங்கே இந்த கான்ஃப்ளிக்ட் இருக்குல்ல, அந்த அன்ரெஸ்ட், மக்கள் வீதியில் இறங்கி அந்த அளவுக்கு போராடிக்கிட்டு இருக்கிறது, அங்கே அவ்வளோ மக்கள் உயிரிழந்துட்டு இருக்கிறது, இது இன்னும் விஸ்தரிக்க வாய்ப்பு இருக்குன்னு சொல்லிட்டு தான் நம்ம இந்திய அரசு இந்த ஒரு அறிவுறுத்தலை முன் வச்சிருக்காங்க. இப்போதைக்கு ஈரானின் அஃபிஷியல் ஒருத்தர் என்ன தெரியுமா சொல்கிறாரு? ஏங்க, இது வரைக்கும் நடந்த போராட்டங்களில் உயிரிழந்தவங்க எண்ணிக்கை இருக்குது, நான் இல்லைன்னு சொல்லலை, இருக்குது. 2000 பேர் வரைக்கும் உயிரிழந்திருக்கான்னு அவர் சொல்கிறாரு. இன்னொரு பக்கம் ஈரானியன் மீடியா ஹவுஸ் இருக்குல்ல, அந்த சார்பில் என்ன தகவல் வெளியாகுதுன்னா 12,000 பேர் வரைக்கும் கொல்லப்பட்டிருக்கலாம்னு சொல்கிறாங்க மக்களே. 12,000. இந்த நம்பர்ஸ் ஒருவேளை உண்மையாக இருக்கும் பட்சத்தில் யோசிச்சு பாருங்க, எவ்வளோ பெரிய விஷயம் உலகத்தின் கண் முன்னாடி இருட்டடிப்பு செய்யப்பட்டு ஈரானுக்குள்ளே நடந்துட்டு இருக்குன்னு நிலவரம் புரியும் உங்களுக்கு. இதுக்கு முன்னாடி நாம வீடியோவில் 5,000 பேர் வரைக்கும் உயிரிழந்திருக்கலாம்னு பேசியிருந்தோம். அந்த நம்பர்ஸை பார்த்தே பல பேருமே வாயடிச்சு போனீங்க. அப்போ இந்த நம்பர்ஸில் என்னென்னு சொல்கிறதுங்க? எஸ்பெஷலி பார்த்தீங்கன்னா கடந்த 8ஆம் தேதி நைட்டு அண்ட் கடந்த 9ஆம் தேதி நைட்டு அந்த டைமில் தான் அதிகப்படியான மக்கள் உயிரிழந்திருக்கிறதா அடுத்த செய்தியும் கிடச்சிருக்கு. பொதுவாக போர்க்காலங்களில் 2 நாடுகள் போர் புரியுதுன்னா அங்கே உயிர்கள் அதிகமாக பறி போகிறத பார்த்துருப்போம் ஆயிரக்கணக்கில். ஆனால் ஈரானில் போர் கிடையாது, போராட்டம் நடத்திருக்காங்க. அது வன்முறையாக மாறுது. அங்கே இந்த அஃபிஷியல்ஸ் மத்தியில் தள்ளுமுறை ஏற்படுது. அதில் உயிரிழந்த எண்ணிக்கை மட்டும் இவ்வளோ போய்கிட்டு இருக்குங்க. இங்கே ஒரு நம்பரை கம்பேர் பண்ணி பாருங்கள். யுக்ரைன் ரஷ்யா போர் இருக்குல்ல, இதில் போன வருஷம் மட்டுமே கொல்லப்பட்ட சிவிலியன்ஸோட எண்ணிக்கை 2,500 பேர். ஆனால் ஈரானில் இப்போ வரைக்குமே வெளியாட்டிருக்க நம்பர்ஸ் இருக்குல்ல, இதை நீங்கள் சராசரியாக ஒரு 2,500 பேர்னு வச்சுக்கோங்களேன். யுக்ரைனில் போன வருஷம் ஒட்டுமொத்தமாக போரில் செத்த சிவிலியன்ஸை விட ஈரானில் அதிகமாக செத்துக்கிட்டு இருக்காங்க வெறும் 15 நாட்களில். அப்படின்றதான் இங்கே கொடுமையிலையும் கொடுமை. இந்த நம்பர்ஸ் வச்சு நீங்கள் தெளிவாக புரிஞ்சுக்க முடியும் ஈரானோட இப்போது நிலவரம் என்னன்னு சொல்லிட்டு. அந்த இடத்துல இருந்து சில வீடியோஸ் வெளியாகிட்டு இருக்குங்க ஈரானை பேஸ் பண்ணி. ஆனால் கரெக்டாக அது எந்த தேதியில் பதிவு பண்ணப்பட்ட வீடியோன்னு இது வரைக்கும் வெரிஃபை பண்ண முடியல. அந்த விஷயத்த சொல்லிட்டு நான் மேற்கொண்டு பேசுகிறேன். ஆக்சுவலாக அந்த வீடியோ உங்களுக்கு காட்ட விரும்பலை, ஏன்னா ரொம்ப டிஸ்டர்பிங்காக இருக்கும். ஒரு ஹாஸ்பிட்டலுங்க, அந்த ஹாஸ்பிட்டல் வராண்டா இருக்குல்ல, அங்கே வெளியே ஃபுல்லாக பிணங்கள், அவ்வளோ பிணங்களை கொத்து கொத்தாக போட்டு வச்சுருக்காங்க. இன்னும் சில பேர் அந்த பிணங்களை கொண்டு வந்து அங்கே கிட்டத்தட்ட குப்பை மாதிரி தான் எல்லாத்தையும் ஒரு இடத்துல வாரி போட்டுக்கிட்டு இருக்க மாதிரி இருக்குது. அப்பேற்பட்ட காட்சி. அந்த இடத்துல மட்டுமே 100க்கும் மேற்பட்ட பிரேதங்கள் குவிக்கப்பட்டிருக்கலாம்ன்றதான் அந்த வீடியோ கிளைம் பண்ணுற விஷயம். இன்னொரு பக்கம் என்னோட அப்பாவை காணோம், என்னோட பையனை காணோம், என்னோட புருஷனை காணோம், அது இதுன்னு சொல்லிட்டு பல பேரும் தேடிக்கிட்டு இருக்காங்க. ஆனால் அவங்க தேட வேண்டிய இடம் இதுக்கப்புறம் அந்த ஒவ்வொரு ஹாஸ்பிட்டல்ஸ்ன்னு நினைக்கிறேன். ஏன்னா அவ்வளோ பிரேத குவியல்கள் இப்போ குவிஞ்சிக்கிட்டு இருக்கிறதாகவும் அடுத்த கட்ட தகவல்கள் ஒன்று வெளியே வந்துக்கிட்டு இருக்கு. மக்களே 100 வீடியோஸ் வெளியாகி அதில் ஒன்று கூடவா உண்மை தன்மை இல்லாமல் இருக்கும்? இதைத்தான் யோசிச்சு பார்க்க சொல்கிறவங்கள. இந்த ஈரானியன்ஸ் இருக்காங்களே, இவங்க ஃபோன் கால்ஸ் மூலமாக சில பேரை தொடர்பு கொண்டு பேசியிருக்காங்க. சர்வதேச ஊடகங்கள் தரப்புலேருந்து பேசியிருக்காங்க. அப்படி அவங்க பேசினதில் முக்கியமான சில விஷயங்களை சர்வதேச ஊடகங்களும் பத்திரிகைகளும் செய்திகளை இப்போ போட ஆரம்பிச்சிருக்காங்க. அவங்க என்ன திரும்ப பேனிக்காக சொல்லியிருக்காங்க, எங்கள் கண்ணால் பார்த்தோம், நாங்களும் போராட்டத்தில் கலந்துட்டு இருந்தோம். அந்த டைமில் போராட்டத்தில் முன் வரிசையில் நிற்பாங்கள்ல, அவங்கள நோக்கி இந்த செக்யூரிட்டி அஃபிஷியல்ஸ்லாம் சுட்டாங்க, எங்கே பார்த்தாலும் சுட்டுக்கிட்டு இருக்காங்க. டைரெக்டாக அவங்க ஏதோ காலில் சுட்டுற மாதிரிலாம் தெரிலங்க, உயிர் போகணும், ஒருத்தவங்க செத்தா மற்றவங்க தெரிச்சு ஓடுவாங்கன்ற பயத்தை விதைக்கணும்னு சொல்லிட்டு அவங்க உயிர் போகிற இடம் பார்த்தே சுட்டுக்கிட்டு இருக்காங்களாம். இந்த விஷயத்த சொல்கிறாங்க. போராட்டத்தில் கையை தூக்குறாங்களே, அதே இடத்துல அவங்க குண்டடிப்பட்டு கீழே விழுறாங்களாம். இப்போ ஏற்பட்ட விஷயம் ஈரானில் நடந்துகிட்டு இருக்கிறதாவும், ஈரான் அரசு பார்த்தீங்கன்னா முழுக்க ஆயுதங்களை வச்சு எங்களை கட்டுப்படுத்த முற்படுறதாவும், ஆனால் நாங்கள் வெறும் கைகளோடு, ஆயுதங்கள் எங்கிட்ட எதுவுமே இல்லை, வெறும் கையில் ஈரான் அரசை நாங்கள் எதிர்த்துக்கிட்டு இருக்கோன்னு இப்போ ஏற்பட்ட குரல்கள் பதிவாகியிருக்கு. இப்போ அது ஒன்று வெளியே வர ஆரம்பிச்சிருக்கு. அப்பாஸ் அராக்சி, ஈரானோட ஃபாரின் மினிஸ்டர். நம்ம இதுக்கு முன்னாடி வீடியோ போடும்போது பல பேரும் சொல்லியிருந்தீங்க, ப்ரோ அங்கே நிலைமை கட்டுக்குள்ளே வந்துருச்சான், அமைதி திரும்பிடுச்சா, அது இதுன்னு சொன்னீங்க. எனக்கு தெரிஞ்சு அப்படிலாம் கிடையாது.
ஏன்னா அங்கே மக்கள் புரட்சி வெடிச்சிருக்கிறத பார்க்குறப்ப அவ்வளோ சீக்கிரம் கட்டுக்குள்ளே வருமானம் தெரியலங்க. ஆனால் இவர் என்ன சொல்கிறாரு, ஃபுல் கண்ட்ரோல் எடுத்தாச்சுங்க. நம்மளோட லா என்ஃபோர்ஸ்மெண்ட் ஃபோர்ஸஸ் இருக்காங்களே, இவங்க ஒட்டுமொத்த போராட்டக்காரர்களையும் கட்டுப்படுத்தி ஃபுல் கண்ட்ரோல் நம்ம கொண்டு வந்துட்டோம். கடந்த 8, 9, 10 இந்த 3 நாட்களுக்குள்ள ஈரானில் நடந்த விஷயங்கள் இருக்குல்ல, இது எல்லாமே 12 டே வார் இருக்கு பாருங்க, அதோட கண்டினியூட்டின்னு சொல்லியிருக்காரு. அதாவது இஸ்ரேலும் அமெரிக்காவும் சேர்ந்து ஈரானை டைரெக்டாக அடிச்சது மட்டும் இல்லாமல் இப்போ எங்கள் நாட்டு மக்களை வச்சு எங்களுக்கு எதிராக சதி வேலை பண்ணிட்டு இருக்காங்கன்னு தான் இவருங்க டேர்ம் பண்ணுறாரு. ஸோ ஜனவரி 8, ஜனவரி 9, ஜனவரி 10 இந்த 3 நாட்களில் ஈரானில் மிகப்பெரிய மக்கள் படுகொலை நடந்திருக்கிறது மட்டும் இவர் ஸ்டேட்மெண்ட் வச்சு பார்க்கும்போது நம்மளுக்கு தெளிவாக தெரியுது. ஆனால் எத்தனை பேருன்றதான் இதற்கு சொல்ல மாட்டாங்களே. வெளிநாடுகள்லாம் சேர்ந்து எங்கள் நாட்டுக்கு எதிராக சதி வேலை பண்ணிட்டு இருக்கின்ற விஷயத்தையும் அவர் திரும்ப திரும்ப சொல்லிட்டு இருக்காரு இப்போ வெளியிட்டிருக்க ஸ்டேட்மெண்ட்டில். சரி, ரைட்டு, அவர் சொன்ன விஷயம் இருக்குல்ல, அதை கொஞ்சம் டைம்லைனோட பேஸ் பண்ணி பாருங்கள். கடந்த 6ஆம் தேதி இந்த ரெசா பால்வி இருக்கார்ல, இப்போ இவர் தான் அடுத்து திரும்பவும் எக்ஸல் ஆனவர் ஈரானுக்குள்ளே வரா மாதிரி இருக்குது. இவர் மக்கள் போராட்டத்தை வேகப்படுத்தணும்னு ஒரு அழைப்பு விடுத்திருந்தார். அதுக்கப்புறம் தான் ஈரானில் ப்ரொட்டஸ்ட்டு இன்டென்ஸாக மாறிச்சு. 8ஆம் தேதி என்ன ஆகுது, ப்ரொட்டஸ்ட் ரொம்ப பெருசாக போகுதா, இன்டர்நெட் ஒட்டு மொத்தமாக ஈரான் முழுக்க ஷட் ஆஃப் ஆகுதுங்க. அதாவது உள்ளே என்ன நடக்குதுன்ற விஷயம் வெளியே தெரிய வரவே கூடாதுன்னு ஷட் ஆஃப் பண்ணிடுறாங்க. ஆக்சுவலாக அந்த நேரத்தில் ஸ்டார் லிங்கோட ஹெல்ப்பை ட்ரம்ப் நாடுறாப்புல. ஏன்னா ஸ்டார் லிங்க் சர்வீஸை பெறணுனாக்கா அங்கே எந்த டவரும் தேவையில்லை, சேட்டலைட்ஸ் பூமி சுற்றி போயிட்டு இருக்குல்ல, அது போதும் அவங்களுக்கு. ஸோ இதன் மூலமாக தான் சில ஃபுட்டேஜஸ் வெளியே வரதும் தகவல் இருந்துச்சு. 8ஆம் தேதி அங்கே ஈரான் அரசு ஃபுல்லாக ஷட் ஆஃப் பண்ணுறாங்க இன்டர்நெட் அப்படின்னா அங்கே எத்தனை பேர் தான் செத்தாங்கன்ற விஷயம் உலகத்துக்கு எப்படி கரெக்டாக தெரிய வரும் மக்களே. ஸோ ஏதோ அவங்க பிளான் பண்ணிவிட்டு மக்களுக்கு ஏதாவது தாக்குதல் நடத்தலான்னு பிளான் பண்ணிவிட்டு அதுக்கு ஏற்ற மாதிரியே இன்டர்நெட் முழுக்க ஷட் ஆஃப் பண்ண மாதிரி தான் இப்போ நாம் பொருத்தி பார்க்க முடியுது. இந்த புல்லட் சவுண்ட்ஸ் இருக்குல்ல, அதுதான் இப்போ ஈரான் முழுக்க கேட்டுக்கிட்டு இருக்கு. இதுதான் நிதர்சனம். துப்பாக்கி தோட்டாக்கள் செதற சத்தமோட தான் தொடர்ந்து கேட்டுக்கிட்டு இருக்கு. இம்மத்தில் ட்ரம்ப் என்ன நம்ம அனௌன்ஸ் பண்ணி தொலைச்சிட்டாரு, இந்த ஈரான் அஃபிஷியல்ஸ் கூட அமைதி பேச்சுவார்த்தை சார்ந்து சில இனிஷியேட்டிவ் எடுத்துகிட்டு இருந்தோல, எல்லாத்தையும் கேன்சல் பண்ணுறேன். ஈரான் அதிகாரிகள் கூட ஒரு பேச்சுவார்த்தை கூட இதுக்கப்புறம்லாம் கிடையாது, இதுக்கு முன்னாடி போயிட்டு இருந்தது ஃபுல்லாக கேன்சல் பண்ணுறேன். ஈரானிய தேசியவாதிகள் இருக்கீங்களா, தேசப்பற்றாளர்கள், ஈரான் மக்களை நீங்கள் தொடர்ந்து போராடிக்கிட்டு இருக்குன்னு சொல்லியிருக்காரு. அமெரிக்க நாட்டோட அதிபர் ஈரான் மக்கள் போராட்டத்தை இன்னும் ஃபியூல் போட்டுட்டு இருக்காரு, ஓப்பனாக ஃபியூல் போட்டுட்டு இருக்காரு. நீங்கள் தொடர்ந்து போராடுங்க. அங்கே இருக்க முக்கியமான உங்களோட இன்ஸ்டிடியூஷன்ஸ் இருக்குல்ல, அதையெல்லாம் நீங்கள் கேப்சர் பண்ணுங்க. கிட்டத்தட்ட சிவில் வார் டைமில் 2 அணிகளாக பிரிஞ்சு சண்டை போட்டுட்டு இருக்கவங்க இந்த இடம் அந்த இடம் கேப்சர் பண்ணிட்டு வருவாங்க பார்த்தீங்களா, அது மாதிரி ஈரான் மக்களை கேப்சர் பண்ண சொல்கிறாரு ட்ரம்ப். அவங்க ஒரு பெரிய விலை கொடுக்க போகிறாங்க, நாங்கள் வந்துக்கிட்டே இருக்கோம், ஹெல்ப் இஸ் ஆன் த வேன்னு போட்டிருக்காருங்க ட்ரம்ப் அந்த பதிவில். ஸோ இந்த ஹெல்ப் அப்படின்றது மிலிட்ரி பேஸ் பண்ண ஹெல்ப்பாக இருக்க போதான்னு இதுதான் பல பேரும் பதற விஷயமா மாறி இருக்கு. அவங்க அதிக விலை கொடுக்க நேரிடுன்னு சொல்கிறார்ல, வேற யாரும் இல்லை, ஈரான் ரெஜிம் இருக்கு பாருங்க, அதுதான் இப்படி கிளைம் பண்ணியிருக்காப்புல. சரி, ஓகே, ஹெல்ப் வந்துக்கிட்டே இருக்குன்னு சொன்னார்ல, இந்த ஒரு பதிவை பார்க்குறப்ப நமக்கே பகீரன் இருக்கு. ஏதோ ஒரு பெரிய தாக்குதல் ஈரான் நோக்கி அமெரிக்கா பண்ண போதும்னு. அங்கே இருக்க மக்கள் நம்ம யோசிச்சு பாருங்க, அவங்க மனசில் என்ன விஷயங்கள் ஓடிட்டு இருக்குன்னு சொல்லிட்டு. ஸோ அமெரிக்கா ஒரு மிகப்பெரிய விமானப்படை தாக்குதலை ஈரான் மேலே நடத்த வாய்ப்பு இருக்கிறதா தான் சர்வதேச ஊடகவியலாளர் முதற்கொண்டு எல்லாருமே இப்போ கணிச்சிருக்காங்க. பாகிஸ்தான் அண்ட் இன்னும் நிறைய நாடுகள், இந்த நாடுகளை சேர்ந்த மாணவர்களாக இருக்காங்களே ஈரானில் படிச்சுட்டு இருக்கவங்க, அவங்கெல்லாம் வெளியேற ஆரம்பிச்சிட்டாங்க. நம்ம இந்திய அரசு ஒரு அறிவுறுத்தலை முன் வச்சுதா, அதே போல் அந்த நாடுகளும் அறிவுறுத்தலை முன் வைக்கவே எல்லாம் வெளியேற ஆரம்பிச்சிட்டாங்க. இஸ்ரேல் மிலிட்ரி இப்போ ஹை அலர்ட்டில் இருக்காங்க. அமெரிக்க அரசு என்ன தகவல் அவங்களுக்கு கொடுத்துச்சோ இல்லையோ, இஸ்ரேல் இப்போ ஹை அலர்ட்டில் இருக்குது. அமெரிக்க மிலிட்ரி ஆக்டிவிட்டி இருக்குல்ல, இது வேறு அந்த ரீஜனில் கொஞ்சம் இன்க்ரீஸ் ஆக ஆரம்பிச்சிருக்குங்க. செயற்கைக்கோள் ட்ராக்கிங் இருக்குது பாருங்க, அதை பேஸ் பண்ணி பார்க்குறப்ப இந்த டேட்டா கிடைக்குது. நிறைய அமெரிக்க ஜெட்ஸு கூட அதோட மூவ்மெண்ட் ஹெவியாக இருக்கிறதையும் கண்டுபிடிக்க முடியுது. கத்தாரில் அமெரிக்காவோட பேஸ் இருக்குல்ல, ஏர்பேஸு, அந்த பேஸ்லேருந்து சில அமெரிக்க போர் விமானங்கள் டேக் ஆஃப் ஆகிருக்கு. அந்த விஷயமா கன்ஃபார்ம் பண்ணப்படுது. இந்த விமானங்கள் எல்லாம் ஈரான் வான்பரப்புக்கு ரொம்ப அருகில் பதிவாகி இருக்கிறதா இஸ்ரேல் மீடியா இப்போ சொல்லியிருக்கு. எங்கெங்கே போயிட்டு இருக்கு பார்த்தீங்கன்னா கான்ஃப்ளிக்ட்டு, இது எங்கே போய் முடிய போதோ, அந்த 12 டே வாரே பரவாயில்லன்னு நினைக்கிற மாதிரி தான் இப்போ நடக்கிற விஷயங்கள்லாம் இருக்குது. யார் தெரியுதா, காசா கான்ஃப்ளிக்ட் அப்போ இவர் முகத்தை திரும்ப திரும்ப பார்த்துருப்பீங்க. இஸ்ரேல் பாதுகாப்புத்துறை அமைச்சகம் இருக்குல்ல, அதோட முன்னாள் சீஃபுங்க இவர் தான், முன்னாள் மினிஸ்டர் யோ கேலண்ட். இவர் தான் அந்த இன்டர்நேஷ்னல் கிரிமினல் கோர்ட் இருக்குல்ல, அவங்க அரெஸ்ட் வாரண்ட் இஷ்யூ பண்ணியிருந்தாங்க. இவரை போர் குற்றவாளின்ற மாதிரி கன்சிடர் பண்ணி அரெஸ்ட் வாரண்ட் இஷ்யூ பண்ணியிருந்தாங்க. அப்பேற்பட்ட இவர் இப்போ என்ன தெரியுமா சொல்லியிருக்காரு, இதை நீங்கள் இஸ்ரேலுக்கு எவ்வளோ தைரியம் பார்த்தியா, அப்படி எடுத்துக்கலாம், தெரியாமல் உளட்டாருப்பா இப்படி எடுத்துக்கலாம் சொல்கிற. என்ன சொல்கிறாருன்னு, இந்த நேரத்தில் ஈரானில் களத்தில் இருக்க மக்கள் இருக்காங்களே, அவங்களோட நகர்வுகள் தான் நமக்கு ரொம்ப முக்கியம். நாம் ஜஸ்ட் பின்னாடி இருந்து இதையெல்லாம் பார்த்து இன்விசிபிள் ஹேண்டுங்க, அதாவது கண்ணுக்கே தெரியாத ஒரு கை, இதை வச்சு நாம் என்ன பண்ண முடியுமோ பண்ணிப்போம் அப்படின்னு பேசி வச்சுருக்காரு. ஒருவேளை அமெரிக்கா மட்டும் ஈரானை அடிச்சிருச்சுன்னு வைங்க, அதுக்கப்புறம் பார்த்துக்கிட்டு ஈரான் சும்மா இருக்காது.
என்ன தெரியுமா பண்ணோம்? அமெரிக்காவோட பேசஸ் இருக்குல்ல, அந்த நாட்டில் எல்லாமே வெளியே இருக்கு பாருங்க, கத்தார் அது போல பகுதிகளில், அந்த பேசஸை டார்கெட் பண்ணோம். ஈரான் அங்கே அடிக்கும் திருப்பி. அங்கே அடிச்சு அங்கே வாழ்ந்துட்டு இருக்க மக்களுக்கு தான் பிரச்சனை தவிர அமெரிக்காவில் வாழ்ந்துட்டு இருக்க மக்களுக்கு பிரச்சனை கிடையாது. விஷயம் எவ்வளோ பெருசாக ரீஜனல் கான்ஃப்ளிக்டாக மாறும்னு இதை விட தெளிவாக சொல்ல முடியாது மக்கள். ஸோ வெஸ்ட் ஏஷியன் கண்ட்ரிஸ் எல்லாம் இப்போ பயத்தில் இருக்குது. அமெரிக்கா அடுத்து என்ன பண்ணி தொலைக்க போகுது, ஈரான் அதுக்கு என்ன பதிலடி கொடுக்க போகுது அப்படின்ட்டு. டோன்ட் அட்டாக் அண்ட் ஈரான்னு யார் சொல்லியிருக்கா தெரியுமா? கத்தார் சொல்லியிருக்கு. இப்போ அமெரிக்கா தயவு செஞ்சு ஈரான் மேலே கை வச்சிடாதீங்க, நீங்கள் கை வச்ச திருப்பி அவங்க எங்களை இன்னும் பல பேர் அடிப்பாங்க, அது வேண்டாம், எங்கள் மக்கள் பாதிக்கப்படுவாங்க, பெரிய பிராந்திய போரா மாறும்னு கத்தார் இப்போ பயந்து ஒரு ஸ்டேட்மெண்ட் விட்டுருக்கு. இது கூட ரஷ்யா ஒன்று இப்போ சொல்லியிருக்கு, ஒருவேளை ஈரானை அமெரிக்கா டைரெக்டாக அடிக்குன்ற பட்சத்தில், ஈரானில் இறங்கி அடிக்குன்ற பட்சத்தில் நாங்கள் பார்த்துட்டு சும்மா இருக்க மாட்டோம், நாங்கள் களமிறங்குவோம். அதுக்கப்புறம் அமெரிக்கா ஃபேஸ் பண்ண போகிற கான்சிக்வன்சஸ் இருக்குல்ல, அது ரொம்ப பெருசாக இருக்கும் அப்படின்ட்டு ரஷ்யா வர இப்போ சொல்லியிருக்கு. நான் ரஷ்யா சொல்கிற இதை செய்வாங்களான்னு தெரிலங்க. பிகாஸ் வெனிசுவேலா ரஷ்யாவுக்கு எவ்வளோ உற்ற நட்பு நாடுன்னு உங்களுக்கு தெரியும். ஆனால் வெனிசுவேலா அதிபரை ட்ரம்ப் தூக்கும் போது புட்டின் எதுவும் பண்ணல, ரஷ்யா எதுவும் பெருசாக பண்ணல, ஸ்டேட்மெண்ட் மட்டும் தான் விட்டாங்க. அப்பேற்பட்டவங்க இப்போ சொன்னபடி செய்வாங்களான்னு தெரியல. இதெல்லாம் தாண்டி இன்னொரு முக்கியமான விஷயம், 12 Day வார் நடந்துச்சுல, அப்போ அமெரிக்கா ஈரானுக்குள்ளே போய் அடித்தா ஞாபகம் இருக்கா? அப்போ ரஷ்யாவில் என்ன பண்ண முடிஞ்சது? ஸ்டேட்மெண்ட் வெளியிடுறத தவிர. ஸோ அப்படி இருக்கும்போது இந்த ஸ்டேட்மெண்ட் ரஷ்யா இப்போ வெளியிட்டிருக்கல, இது எங்கே போய் முடிய போகுதுன்னு தெரியல. ஒருவேளை அமெரிக்காவும் ரஷ்யாவும் டைரெக்டாக போர்க்களம் புகுந்துச்சு, அதுதான் 3ஆம் உலக போராக இருக்கும், வேற என்ன இருக்க முடியும்? ஆனால் ஒரு முறை 3ஆம் உலக போருக்கு ரொம்ப நெருக்கத்தில் போயிட்டு வந்துகிட்டு இருக்கோம். எப்போ அதில் ட்ராப் ஆகி தொலைக்க போகிறோம் தான் தெரியல. ட்ரம்ப் இப்போ என்ன அனௌன்ஸ் பண்ணியிருக்காரு, திரும்பவும் ஈரான் கூட எந்தெந்த நாடுகள்லாம் ட்ரேட் பண்ணுறீங்களோ உங்களுக்கு இனிமேல் 25% டாரிஃப்பா அப்படின்னு அனௌன்ஸ் பண்ணியிருக்காரு. இதில் இந்தியாவும் அடங்கும். ஏற்கனவே இந்தியா மேலே டாரிஃப் ஏற்றி விட்டுருக்காரு. இது பார்த்தா இதை வேற புது தலைவலியாக கொடுத்துருக்காரு. நம்ம இந்தியா இங்கேருந்து எந்தெந்த பொருட்களை ஈரானுக்கு எக்ஸ்போர்ட் பண்ணுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பாஸ்மதி ரைஸ் நம்ம கொடுத்துக்கிட்டு இருக்கோம், டீ, சுகரு, அப்புறம் இந்த ஃப்ரெஷ் ஃப்ரூட்ஸு, இது இல்லாமல் இந்த மருந்து பொருட்கள் இருக்குல்ல, ஃபார்மசூட்டிக்கல்ஸ், இதே நம்ம கொடுத்துக்கிட்டு இருக்கோம். இன்னொரு பக்கம் ஈரான்லேருந்து இந்தியா எதில் இறக்குமதி பண்ணிக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆப்பிள் அங்கேருந்து அதிகமாக இறக்குமதி பண்ணுறோம். அப்புறம் இந்த பிஸ்டாச்சியோஸ், டேட்ஸு, கிவிஸு, இதெல்லாம் அங்கேருந்து நம்ம வாங்கிட்டு இருக்கோம். ஸோ இப்போ ட்ரம்ப் சொல்கிறாரு பாருங்க, இதெல்லாம் சேர்த்து தான் அடி வாங்கும். ஏன்னா ஈரான் கூட இனிமேல் யார் ட்ரேட் பண்ணாலும் 25% டாரிஃப் அப்படின்னா ஏற்கனவே போட்ட டாரிஃப் ஒன்று நம்ம மேலே, இது இல்லாமல் அடிஷ்னலாக இது வேறு சேரும். அவரோட எண்ணமே ரஷ்யா எங்களுக்கு பிடிக்காது, எல்லா நாடுகளும் வெளியே வாங்க, ஈரானை இப்போ எங்களுக்கு பிடிக்கல, எல்லா நாடும் வெளியே வாங்க, இது மட்டும் தான் அவங்களுக்கு பிடிக்காததை நம்மளும் பிடிக்காததாக கருதணும்னு அந்த மனுஷன் நினச்சிக்கிட்டு இருக்காரு. இந்தியாவோட ஹெல்ப் இருக்குது பாருங்க, எங்கள் ஈரானில் இந்த சபார் போர்ட் ப்ராஜெக்ட் இருக்குல்ல, அது சார்ந்த இந்திய அரசு தான் முழுமையாக ஹெல்ப் பண்ணிட்டு இருக்காங்க. நமக்கு இந்த கடல் ரூட் சார்ந்த வழித்தடமும் கொஞ்சம் கிளியர் ஆகும், ஷார்ட்டஸ்ட் வேவாக கிடைக்கும், ஆனால் நாம ஹெல்ப் பண்ணிட்டு இருக்கோம். இப்போ அந்த ப்ராஜெக்ட்டு ட்ரம்ப்போட இந்த டாரிஃப் அனௌன்ஸ்மெண்ட்னால அடிபடுறாமல் இருக்குங்க. இதுக்கெல்லாம் சேர்த்து வச்சு இந்திய அரசு இதுக்கப்புறம் என்ன ரியாக்ட் பண்ண போகிறாங்களோ, இதை அடுத்த கட்ட பெரிய எதிர்பார்ப்பாக இருந்துகிட்டு இருக்கு. இதில் இந்தியா தான் அதிகமாக பாதிக்கப்படும் நீங்கள் நினச்சிட்டு இருக்கீங்களா? இதுக்கெல்லாம் முன்னாடி ஒரு நாடு இருக்குது, சைனா. நம்மளை விட ஈரான் சார்ந்து அதிகமாக இன்வெஸ்ட் பண்ணுறது சைனா, அதிகமாக ட்ரேட் பண்ணுறது சைனா தான். அவங்களும் இந்த 25% டாரிஃபை ஃபேஸ் பண்ணுவாங்க. சும்மா விடுவார் ட்ரம்ப்? சைனான்னு தெரிஞ்சால் இன்னும் அதிகமாக போடுவார்ல. சைனா சார்ந்து அந்த மனுஷன் என்ன பண்ண காத்திருக்காரோ? மக்களை இந்த கான்டென்ட்டை பொறுத்தவரைக்கும் மனசில் ஒரு வினாதாக இருக்க, முடிஞ்சதுக்கான பதில்களை கீழே கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் லீவ் பண்ணுங்க. வடகொரிய அதிபர் கிம் ஜாங் உன் இருக்கார்ல, அவருக்கு மட்டும் இந்திய அரசு இப்போ ஐயா நீங்கள் நம்ம நாட்டுக்கு வரலாம் அப்படின்னு ஒரு அழைப்பை விடுக்கிறாங்கன்னு வைங்க, சர்வதேச அரசியல் எந்த அளவுக்கு தலைகீழாக மாறும்னு யோசிச்சு பாருங்க. இது நடக்குமான்னு தெரியல. ஒருவேளை இதெல்லாம் ஃபியூச்சரில் நடந்துச்சுனாக்கா அப்போ அமெரிக்கா எப்படி ரியாக்ட் பண்ணுன்னு பாருங்க. அடுத்த நிகழ்ச்சி சந்திக்கலாம். நன்றி, வணக்கம். தமிழகம் எங்கும் மேக்ஸ் கோல்டு, கேஷ் ஃபார் யுவர் கோல்டு. மேக்ஸ் கோல்டு நீங்க தங்க மட்டும் இல்லைங்க, பிளாட்டினம், டைமண்ட், சில்வர், ரூபினி எதை வேணாலும் விற்கலாம். உங்களுக்கான பணம் ரொக்கமா கையிலயோ இல்லைன்னா பேங்க் அக்கௌண்ட்லயோ உடனடியாக செலுத்திடுவாங்க. மார்க்கெட் மதிப்பை விட 100 ரூபாய் ஒரு கிராமுக்கு உங்களுக்கு கூடுதலாக கிடைக்கும். தமிழ்நாடு முழுக்க டோர் ஸ்டெப் சர்வீஸும் இவங்க ப்ரொவைட் பண்றாங்க. உங்களுக்கு கோல்டை விற்கணும்னு அதுக்கு ஒரே ஒரு பெஸ்ட் பிளேஸ் மேக்ஸ் கோல்டு தான். கால் 04445454545. என் அன்பார்ந்த மாயம் ஸ்டுடியோஸ் நேயர்களே, மாயம் பக்தின்னு ஆன்மீகத்துக்காக பிரத்யேகமாக ஒரு சேனலை கொண்டு வந்திருக்கோம். மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி அந்த சேனலுக்கு உங்களோட ஆதரவை மனப்பூர்வமாக தெரிவிங்க. வணக்கம் மாயம் ஸ்டுடியோஸ் நண்பர்களே. மாயம் ட்ரெண்ட்ஸ் அப்படின்ற ஒரு புதிய ஃபேஸ்புக் பேஜை ஓப்பன் பண்ணியிருக்கோம். நீங்கள் யூடியூப்பில் பார்த்துட்டு இருக்கீங்களா நம்மளோட கான்டென்ட்ஸ்லாம், இதெல்லாம் விட ஒரு படி மேலே ரொம்ப கிறிஸ்பாகவும் ரொம்ப சூப்பராகவும் நிறைய கான்டென்ட்ஸ் உங்களுக்கு இந்த பேஜில் காத்துட்ருக்குங்க. ஸோ உடனடியாக ஃபேஸ்புக் பிளாட்ஃபார்ம் போங்க, மாயம் ட்ரெண்ட்ஸ்னு டைப் பண்ணி சர்ச் பண்ணி நம்ம பேஜை ஃபாலோ பண்ணுங்கள். அப்படியே நம்ம சேனலையும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டீங்க அப்படின்னா இன்னும் நிறைய புது கான்டென்ட்ஸை உங்களுக்காக ப்ரொடியூஸ் பண்ணி கொடுத்துக்கிட்டே இருப்பாங்க. நீங்கள் பண்ணுற ஒவ்வொரு சப்ஸ்கிரிப்ஷனும் எங்களுக்கு பெரிய மோட்டிவேஷனாக அமையும்.